சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரே டைம் பண்ணுற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மால் தான். சேலமில் இருக்கவங்க கழுது கெட்ட குட்டிச்சோறுன்னு இந்த ரிலையன்ஸ் மாலுக்கு தான் வருவாங்க. சரி நாங்களும் என்ன பண்ணுறது, டைம் தான் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் தம்பி வேடிக்கை பார்ப்பான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் மால் தான் போயிருந்தோம். அங்கே போனாலே துருவ பண்ணுற ஒரே வேலை குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறது, மூக்கு உடச்சிக்கிறது, ரிப்பீட்டு இதே தான் பண்ணிகிட்ருப்பான். வழக்கம் போல் இந்த வாட்டியும் ஓடி ஓடி ஒரு தடவை மூக்கு உடச்சிக்கிட்டான். உள்ளே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்பயுமே போவோம், ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க, போனால் ஆஃபர் போட்டால் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் அதெல்லாம் பார்த்தாலே செம்ம அப்படியே இதாக இருந்துச்சு. இந்த பாக்ஸை வைக்கிறேன் எடுக்கிறேன் ரிப்பீட்டு, வைக்கிறேன் எடுக்கிறேன் ரிப்பீட்டு. 50 ரூபா தான், இது என்னன்னு கூட தெரியாத நான் வாங்கினேன். அது டஸ்ட்பின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. இது ஒன்று நான் வேணும்னு எடுக்கலைங்க, சத்தியமாக துருவம் தான் வேணும்னு சொல்லி எடுத்தான். அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்லான்னு சொல்லி லட்சுமிக்கு தான் வந்திருந்தோம். லட்சுமிக்கு வந்தாலே இப்போல்லாம் வந்துட்டு இந்த இடியாப்பம் வந்து வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் செய்கிறது கஷ்டம் இல்லையா, அதனால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த நான் வித் ஒரு மாதிரி வெஜ் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் சரி இந்த தடவை ஆசையாக ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணேன், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே.